வணக்க நண்பர்களே! ஒரு மொட்டு மூலமா இன்னைக்கு ஒரு செடி உருவாகிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதாங்க? ஆமாங்க. ஒரு பூவ பறிக்கும்போது மொட்டையும் சேர்த்து பார்க்காம பறிச்சுட்டோம். அந்த மொட்டை தூர போட மனசு இல்ல. அந்த குச்சியோட சேர்த்து அந்த மொட்டை நடவு செஞ்சோம். அந்த மொட்டு 2 நாள்ல நமக்கு பூத்துருச்சு. அந்த பூவ எடுத்துட்டு அந்த குச்சியோட சேர்த்து அந்த தொட்டிய ஒரு ஓரமான நிழலான பகுதியில நம்ம வச்சோம். அப்பப்போ தண்ணி மட்டும் ஊத்திட்டு அந்த செடிய மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தோம். அந்த செடி இப்போ எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்க. எந்த ஒரு வேலையும் விரும்பி செய்யும்போது அதோட ரிசல்ட் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த செடியை நம்ம 20 லிட்டர் பக்கெட்டில் மாற்றலாம். ஸோ அதை உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக எடுத்து போடலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஒரு தொட்டிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு செடியை மாற்றும் போது மண் உடையக்கூடாது. மண் உடையாமல் இருந்தாலே வேறு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். மண் உடைஞ்சதுன்னா வேறு டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்படி டேமேஜ் ஆகாமல் நம்ம எடுத்து மாற்றணும். நான் சிங்கிளாக வீடியோ எடுத்ததுனால எப்படி தொட்டிலேருந்து நான் எடுத்தேங்கிறது உங்களுக்கு காட்ட முடியல. பழைய வீடியோவில் நம்ம காட்டியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா புது தளிர் விட்டு அழகாக வளர்ந்து நிற்கி 3 தளிர் விட்டுருக்குங்க. இது நான் ஒரு 3 டேஸில் எடுத்த வீடியோங்க. இந்த மாதிரி பிளான்ட்டை பற்றின வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.